ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலை கிராமங்களில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்தது. சிக்கள்ளி, இக்கள்ளூர், பாலப்படுகை, மல்கொத்திபுரம் உள்ளிட்ட மலை கிராமங்களில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்ய தொடங்கி பின்னர் ஆலங்கட்டியாக சுமார் அரை மணி நேரம் பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா கணியூர், கடத்தூர், காரத்தொழுவு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலையில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், தாமரைக்குளம், கள்ளிப்பட்டி, கைலாசப்பட்டி, சரத்துப்பட்டி, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. காலையில் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வழக்கமான அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குற்றாலம் மெயின் அருவி பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டது. குற்றாலம் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கால் அடிக்கடி பல இடங்களில் சேதம் ஏற்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகள் செல்லும் வழிகள், குளிக்கும் பகுதிக்கு அருகே இருந்த சேதங்களை சரி செய்யும் பணி தொடங்க இருப்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை குளிக்க அனுமதி இல்லை என அறிவிப்பு பதாகை வைக்கப்பட்டுள்ளது. அருவியில் நீர்வரத்து மிகவும் குறைந்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் வருகையும் குறைந்தே காணப்பட்டது. ஏற்கனவே பழைய குற்றால அருவியும் மூடப்பட்டுள்ளது.